அண்ணே வாங்கண்ணே போகலாம். ரைட் வரேன். போயிட்டு வந்துடுறோம்ண்ணா. வரேன். என்னமாம்மா, அரை மணி நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் யாரும் வரலை. ஒரு காப்பியை கொடுத்துட்டு அரை மணி நேரமாக உட்கார வச்சுருக்காங்க. என்னமாம்மா? ஏய், அவர் என்ன உன்ன மாதிரி வெட்டி பையன் நினச்சியா? பெரிய ஆள்ரா. தாரே 1000 வேலை இருக்கும் அவருக்கு. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வருவார். உன்னால இங்கே இருக்க முடிஞ்சா இரு, இல்லை வீட்டுக்கு கிளம்பி போ. தேவையில்லாத பேசிக்கிட்டு. அதை எப்படி கிளம்புறது? உன்னை விட்டுட்டு ஓட சொல்கிறியா? நான் வீரமாமா, என்ன ஆனாலும் சரி உயிரை பணைய வச்சு கடைசி வரைக்கும் போராடி உமரை ஜெயிக்க வைப்பையா. என் தலை விதிராலாம். கடைசி வரைக்கும் என்ன துரத்தும் போல. சார் மன்னிக்கணும் சார். சார் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் இருக்காரு. கூட்டமா? யாருமே இல்லை, சத்தமும் கேட்கல. ஆன்லைனில் தம்பி. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தானா? உங்களை வெயிட் பண்ண வைக்கிறமேன்னு ரொம்ப சங்கடப்பட்டார். ஒரு 5 நிமிஷம், இப்போ வந்துடுவார் சார். ம், ஓகே ஓகே. ம். டிக்காசனே இல்லை. தம்பி, நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு ஏன் தம்பி இங்கே வந்து உட்காந்துருக்கிறிய? சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நாங்கள் பார்த்துட்டு வர்றோம் தம்பி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க போங்க. சார், எனக்கு இதை விட முக்கியமான வேலை வேற எதுவுமே இல்லை சார். என்ன அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? உங்களை நம்பி 10,000 கோடி பொருளுது, அது எப்படி முக்கியமான வேலை இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க டவுன் டு த எர்த் பர்சனா இருக்கீங்க. மாமா வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. மன்னிக்கணும் தம்பி, எல்லாருமே கொஞ்சம் மன்னிக்கணும். ஒரு முக்கியமான கூட்டம், தவிர்க்க முடியல, அதான். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே பெரிய விஷயம்தான். என்ன தம்பி நீங்க போய் இப்படிலாம் சொல்லலாமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க வேலையை விட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. சார், இவர் தான் குணசேகரன் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். ஓ, குணசேகரனா? ஆதிமுத்து குரூப்போட ஓனர் தானே இவரு? எஸ், கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இந்த முகத்தை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு சட்டு போட்டு ஞாபகத்துக்கு வரல. சார், ரோட்டில் வச்சு ஒரு பொண்ணுக்கு வழுக்கட்டாயமாக தாலி கட்டினாங்களே, அது இவங்க குரூப் தான் சார். இந்த பையன் தான் சார் தாலி கட்டினவன். வணக்கம் சார். சரி, அதை விடுங்க. ரோட்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளே மீறி நடக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? இப்பெல்லாம் எல்லா பையிலும் கேமராமேன் ஆயிட்டானுங்க. எங்க நிலைமையில ரொம்ப ஆபத்தா இருக்கு. சரி, அதை விடுங்க. ராவணன் தம்பி எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவரே நேரில் வந்திருக்காருன்னா அதோட முக்கியத்துவம் எனக்கு நல்லா புரியுது. தம்பி, கோச்சிக்காதீங்க. நீங்க சொல்ற தேதியில டெல்லியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. டெல்லியில ஆலோசனை கூட்டமா சார்? யார் அந்த பையன் அறவே கடாவே பேசிட்டு இருக்கான்? டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்லைன்னா வெளில போ. டேய் சார், சாரி சார், நீங்க சொல்லுங்க. என்ன சார், உங்களை நம்பி வந்திருக்கோம், இப்படி சொல்றீங்களே சார். நம்ம தம்பி, உடனே டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்காக கண்டிப்பா நான் பண்ணித்தரேன். ஆனா நீங்க சொன்ன தேதி இல்லாம அடுத்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே. இல்லை சார், அதே தேதியில் இருந்தால் தான் சார் நல்லாயிருக்கும்.
நாங்கள் வேற ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அதே நாளில் தானே தம்பி எனக்கும் மீட்டிங் இருக்கு. அது கட்சி சம்பந்தமான மீட்டிங்கு. அதனால் நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லைன்னா மோசமான பின்விளைவுகள் நான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சரி சார், ஓகே, நீங்கள் பாருங்க, முடிஞ்சா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல சார். ஏன் தம்பி கோச்சிக்கிறீங்க? எனக்கா 2 நாள் அப்படி முன்ன பின்ன தள்ளக்கூடாதா? இல்லை சார், இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் மற்றவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க சார். அப்படியா? இல்லைன்னா இப்படி பண்ணுவோமா தம்பி?